இங்க அனனிங்கிற ஒரு பொண்ணு கிரிக்கெட்ல பெருசா சாதிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து கடுமையா பயிற்சி பண்றா. அவ நினைச்ச மாதிரியே இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகிடுறா. அங்க இருக்கிற கோச் அவமானப்படுத்த அந்த கோபத்துல இவ கார் ஓட்டிட்டு போறப்ப இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல இவளோட ரைட் ஹேண்ட் கட் ஆகிடுது. இனிமே தான் வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு மூலையில உட்காந்துடுறா. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த கோச்சோ உன்னை இந்தியன் டீம்ல விளையாட வைக்கிறேன், நீ பிராக்டிஸ்க்கு வான்னு சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணு அந்த கோச்சோட வீட்டுக்கு பிராக்டிஸ்க்காக போகிறா. அந்த கோச் தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காடை காமிச்சு இந்த இடத்துல இருக்கிற எல்லா செடியையும் வெட்டி இந்த இடத்த நீ தான் விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு அருவாள் எடுத்து அந்த இடத்துல இருக்க செடியெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறா. இப்ப அவளுக்கு பசி வரவும் அந்த கோச் கிட்ட போய் சாப்பாடு கேட்டா அவர் சப்பாத்தி மாவை கொடுத்து சாப்பாடு ரெடி பண்ண சொல்றாரு. இவளும் கஷ்டப்பட்டு ரெடி பண்றா. இப்படி அவ டெய்லியும் அந்த இடத்துல இருக்க செடியை வெட்டுறதும் சமைக்கிறதுமா போய்கிட்டே இருக்கு. எப்படி அவ கஷ்டப்பட்டு அந்த இடத்த விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி மாத்திடுறா. இவளோட லெஃப்ட் ஹேண்ட ஸ்ட்ராங் ஆக்க தான் அந்த கோச் அப்படி பண்ண சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த கோச் அங்க பவுலிங் பண்ண சொல்றப்ப ஒரு கையில பவுலிங் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறா. அடுத்த நாள் இவங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துல மாடுங்க வந்து சாணம் போட்டுட்டு போயிடுதுங்க. அது கிளீன் பண்ணலாம் நேரம் இல்ல, அதுல படாம நீ பவுலிங் பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணும் அந்த சாணத்துல படாம பவுலிங் பண்றா. அதுல படாமலே இவ பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் தான் தெரியுது அந்த கோச் தான் அந்த சாணத்தை அங்க கொட்டுனாருன்னு. அடுத்ததான் இந்த பொண்ணுக்கு ஸ்பின் பவுலிங் கத்து கொடுக்க நினைக்கிறாரு. இந்த பொண்ணும் ஸ்பின் பவுலிங் பண்றா. ஆனா அவர் எதிர்பார்த்த வேகம் கிடைக்காம போயிடுது. அதனால அந்த பொண்ணை பவுலிங் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு டயர்ட் ஆகி கீழே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அங்க டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு புரிய வருது ஒரு கையில பவுலிங் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா ஒத்த கையிலேயே பவுலிங் பண்ணி எப்படி வேகமா பண்றங்கிற ஐடியாவை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு அதை சொல்லி கொடுத்து அதை வீடியோ எடுத்து இந்தியன் செலக்ஷன் கமிட்டிக்கு அனுப்புறாரு. இதை பார்த்தவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை இந்தியன் டீம்ல செலக்ட் பண்றாங்க. இப்ப மேட்ச்ல இவ பால் பண்றப்ப இவளோட முத பால்லயே எல்லாரும் 6 அடிச்சிடுறாங்க. இப்ப அந்த கோச் அந்த பொண்ணுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறாரு. இப்போ அடுத்த பாலுக்கு வேகமா ஓடி வந்த அந்த பொண்ணு தான் உடம்ப சுத்தி அந்த பாலை வீசுறா. அதனால அந்த பால் வேகமா போகுது. அந்த ஸ்டேடியத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி டெக்னிக்கலா பவுல் பண்ணி அந்த டீம்ல இருக்க மொத்த விக்கெட்டையும் எடுத்துடுறா. இவ ஒரு கையில பவுலிங் போடுறத உலகமே ஆச்சரியமா பாக்குது. அடுத்தது அவங்க டீம் பேட்டிங் பண்றப்ப இவ இறங்கினா தான் அந்த டீம் ஜெயிக்குங்கிற நிலைமை வந்துடுது. நம்பிக்கை இல்லாம இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட இந்த கோச் என்ன சொல்றாருன்னா, உன்னோட கை போறதுக்கு நான் தான் காரணம், உனக்கு எதிர்த்தாப்புல வண்டியை ஓட்டிட்டு வந்தது நான் தான் சொல்றாரு. இதை கேட்டு அந்த பொண்ணு கோபத்தோட கிரவுண்டுக்கு போய் அந்த கோச் மேல உள்ள கோபத்தை அந்த பால் மேல காட்டி அதை அடிக்கவும் அது 6 ஆகிடுது. அதனால இவங்களோட டீமும் ஜெயிச்சிடுது. கடைசியா அந்த கோச்சையும் இவ மன்னிச்சிடுறா.